நிலாவுக்கும் சோழனுக்கும் இனி ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கோம். நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நினைக்கிறாங்க. சோழன் வந்து சேரண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. மொத்த குடும்பமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குது. அப்போ நிலா அண்ணி வந்து மறுபடியும் சோழன் அண்ணா கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பரவால்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்பதான் மனசுல நிம்மதியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்கும்போது, "பாத்தியாடா அண்ணன் சொன்னேனா, எப்படினாலும் உன் அண்ணி என்னைய தேடி வந்துருவான்னு சொல்லிட்டு நான் சொன்னேனா, அதே மாதிரியே வந்துட்டா பாத்தியா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "வந்தவங்கள திரும்ப போக வச்சிராதடா. கொஞ்சம் அடக்கி வாசி. இப்பதான் உன்னோட காதல் கைகூடி வந்திருக்குது. என்னத்தையாவது போட்டு, என்னத்தையாவது சொல்லி ஏதாவது பண்ணி வச்சிராத சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "ஆமாடா, நிலா உன் மேல லவ்வா இருக்குதுடா. அதனால இனிமே உன்னைய விட்டு போகாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அதனால கூடவே வச்சு நல்லா பார்த்துக்கோடா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம நல்லா ஒழுக்கமா இரு சரியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நிறுத்துங்க. என்ன ஆளாளுக்கு மாத்தி மாத்தி எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதெல்லாம் என்ன நடந்தாலும் நிலா இனிமே என்னைய விட்டு போகாது." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிலா வந்துட்டு வெளியில வந்து, "என்ன எல்லாருமே ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நிலா, நம்மளோட கல்யாணத்துக்கு எப்படிலாம் கல்யாணத்துக்கு என்னென்ன தேவை இருக்குது, எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நிலா சொல்ற? கல்யாணமே வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. "நான் அப்படியா சொன்னேன்? ரொம்ப கிராண்டா அது இதுன்னு எதுவுமே பண்ண வேண்டான்னு. சிம்பிளா கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடேசன் அப்பா இருந்துட்டு, "ஏம்மா, நீங்க கல்யாணம் பண்ணது தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. இது நல்ல நேரம் பார்த்து நல்லபடியா பண்ணணும்ல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அதனால தான் சொல்றேன், யார்கிட்டயும் எதுவும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நம்மளா போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வேற எதுவும் ஒண்ணும் பண்ண வேண்டாம்." அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. "அதான் ஏற்கனவே நீங்க ரிசப்ஷன் வச்சு ஒரு முழுக்க சாப்பாடு போட்டுட்டீங்கல்ல. இனி எதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சோழன்ல இருந்துட்டு, "ஏற்கனவே நான் உன் கழுத்துல கட்டின தாலி இருக்குது நிலா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, உனக்கு சேர வேண்டியது தானே அது. உனக்கே வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ, "அது போதும். வேற தாலிலாம் எதுவும் எடுக்க வேண்டாம். அதுவே போதும்." அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நடேசனோட ஒய்ஃபு, அதாவது சோழனோட அம்மாவோட அந்த தாலி செயின் தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அதனால அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேற்படி வந்துட்டு கோவில்ல போய் பேசிருவோம். நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருவோம். "நீ யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழன் வந்துட்டு, "இல்ல, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்றதில்ல. என்னோட ஓனர் கிட்ட நான் சொல்லணும். அவர் தான் நாங்க எப்படியாவது சேரணும்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, உதவி பண்ணாரு. அதனால அவர்ட்ட தான் சொல்லணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி கிட்ட வந்துட்டு, "நீங்க வானதி கிட்ட சொல்லிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "சொல்லணும் தான். அவ என்ன நினைச்சு, என்ன எந்த நேரத்துல எப்படி பேசிட்டு இருப்பான்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா ஆனா சொல்லணும். சொல்லலைனாலும் கண்டிப்பா சண்டை போடுவா. சொன்னாலும் சண்டை தான் போடுவா. அத நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. அதுக்கப்புறமா சேரன் இருந்துட்டு, "இந்த இத சந்தா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த நேரம் சந்தா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கும். என்னைய விட நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு சந்தா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, நான் சந்தாவ ரொம்ப மிஸ் பண்றேன். கொஞ்ச நாள் தான், மறுபடியும் நம்ம சந்தாவ வந்துட்டு எப்படியாவது கூட்டிட்டு வந்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது நடேசன பார்த்துட்டு, "அதான் நீங்க போய் லட்சக்கணக்குல பேசிட்டு வந்திருக்கீங்களே, என்னைக்கு லட்சக்கணக்குல சம்பாரிக்க? அவங்க சொன்ன 6 மாசத்துல 1 மாசம் ஓடிப்போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நடேசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ கல்யாண பட்ஜெட் போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம சோழன் இருந்துட்டு, "நல்லபடியா கல்யாணம் முடியணும்னா, கண்டிப்பா நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கணும். எந்நேரம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல, உங்க அப்பாவும், உங்க அண்ணனும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. நீ வேற பயம் காட்டிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு சேரன்லாம் சொல்லும்போது, சோழன் சொன்னது உண்மைதானே. அவங்க எந்த அளவுக்கு என் மேல வந்து கோவத்துல இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அவங்க ஒண்ணும் என் மனச மாறி என்னைய வந்து கூட்டிட்டு போகணும்லாம் நினைக்கல. என் மனச மாத்தி கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சு வந்திருக்கிறாங்க. எங்க அப்பா அப்படியே தானே பேசினாரு. நான் என்ன நினைக்கிறேனோ அத தான் நிலாவா செய்ய சொல்லணும்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "இன்னொரு தடவ அவரோட நடிப்புலாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. கண்டிப்பா இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணத்தான் செய்வாரு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "நிலா, என்ன நடந்தாலும் நீ என்னைய விட்டு போயிற மாட்டேல்ல?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எப்படி உங்கள விட்டு போவேன்? கண்டிப்பா நான் வந்து போமாட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கல்யாணத்துக்கு வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நம்ம 2 நாளைக்குள்ள கல்யாணம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோ. சரி தாலி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நம்ம சேலை வந்து உனக்கு வேஷ்டி சட்டையாவது எடுக்கணும்லடா.
அப்படின்ற மாதிரி நம்ம சேர அண்ணா வந்து கேட்குறாங்க. "ஆமாண்ணே, அத மறந்துட்டேன் பாத்தியா? கண்டிப்பா எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட வந்து சொல்றாங்க. ரிசப்ஷன் வச்சிருந்தோம்ல, அந்த சாரி இருக்குல்ல, நான் அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. சேர அண்ணா இருந்துட்டு, "என்னப்பா நீ அதெல்லாம் வேண்டாம். போயிட்டு நிலாவ கூட்டிட்டு போய் நல்லா அ ட்ரெஸ் எடுத்துட்டு வா, சாரி எடுத்துட்டு வா. அதேமாரி உனக்கும் பட்டு வேஷ்டி சட்டை எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர அண்ணா வந்து சொல்லி விடுறாங்க. ஸோ, அதனால இப்ப நிலாவ கூப்பிட்டுட்டு சோழன் வந்து சாரி வாங்குறதுக்காக போறாங்க. கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போறாங்க. நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுக்குறாங்க. நம்ம அ சோழனுக்குமே வந்து வேஷ்டி சட்டை எடுக்குறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு சூப்பரா இருக்க மாதிரி எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த நாள் வருமான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நிலா. அந்த நாள் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே சரிதான். இனிமே நீங்க பொய் சொல்லாம அமைதியா இருந்தா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து மறுபடியும் பேசுறாங்க. இந்த மாரி சொன்னதுக்கப்புறம் சோழன் வந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே நடக்காது நிலா. உன்னைய நல்லபடியா நான் பார்த்துக்கிருவேன் சரியா? நீ என்னைய நம்பி என் கூட வந்திருக்கிற. உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இதெல்லாம் சரிதான் சோழா. ஆனா எங்க அப்பாவ நெனச்சா தான் எனக்கு பயமா இருக்குது. அவரு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா பண்ணுவாரு. என்னைய இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஏன்னா என்னால உங்க குடும்பத்தில என்னால நம்ம குடும்பத்துக்கும், உங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோ? பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. "அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது நிலா. நம்ம எல்லாரும் இருக்கிறோம்ல. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது உங்க அப்பாவால. நம்ம முடிவுல நம்ம ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறோம். யார் என்ன வந்து என்ன சொல்லிற போறாங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அ கல்யாணத்துக்கு இனி 1 நாள் தான் இருக்குது. ஸோ ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இங்க கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நடேசன் அப்பாவ வந்து கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அதாவது நடேசன் அப்பாவ லாரியோட வந்து அவங்க ஒரு வேன் ஓட்டிட்டு இருந்தார் இல்லையா? அந்த வேனோடயே போயி ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப அவர் இல்லன்னா, கல்யாணம் வந்து நடக்காது கண்டிப்பா. இவர் தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த வீட்ல யாரு எப்படி நடக்கிறாங்களோ தெரியல. ஆனா நிலா வந்து நடேசன் அப்பாவ வந்து ரொம்பவே மதிப்பா தான் நடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த மாரி பண்ணிடுறாங்க. இப்ப நிலாவுக்கு கால் பண்ணிட்டு, அ ந நடேஷ் நம்ம நிலாவோட அண்ணன் வந்து பேசுறாங்க. "என்ன அப்பாவ அவமானப்படுத்தி அனுப்பிட்டு, நீ அங்க உனக்கு கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க போல இருக்குது. உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல? நீ என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இப்ப இத சொல்றதுக்கு தான் எனக்கு ஃபோன் போட்டியா? இப்ப என்ன அப்பா வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா? நான் வந்து நல்ல ஒரு குடும்பத்தோட தான் வாழணும்னு நெனைக்கிறேன். உன்னைய மாதிரிலாம் இல்ல. உன்னைய மாதிரிலாம் நான் யோசிக்கல." அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள சண்டை வரும்போது, "நீ எப்படி அப்பாவ மீறி கல்யாணம் பண்றன்னு நானும் பார்க்குறேன்டி. அந்த ஒரு தடவ மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்காது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "கல்யாணம் நடக்காதா? கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். உன் கண்ணு முன்னாடியே கல்யாணம் நடக்கும். நீ பார்த்துக்கிட்டே இரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அது எப்படி கல்யாணம் நடக்கும்? நீ சோழன கல்யாணம் பண்ணக்கூடாது. சோழன கல்யாணம் பண்ண அப்படின்னா, உன் மாமனார் உயிரு உனக்கு கிடைக்காது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பதறிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நீ சோழன கல்யாணம் பண்ண அப்படின்னா, அந்த வீட்ல இருந்தாரே அந்த வயசானவரு நடேசனா, அவரு இனி இப்ப என் கையில தான் இருக்கிறாரு. என்கிட்ட தான் இருக்கிறாரு. நீ சோழன் மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான், இங்க இவருக்கு கழுத்து இருக்காது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வார்ன் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நிலாவுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிருது. "ஐயய்யோ! என்ன இப்படி ஆயிருச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். உனக்கு WhatsAppல ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க நடேசன் அப்பாவ வந்து கட்டி வச்சிருக்காங்க. அவர் மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அ நம்ம நிலாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையிலேயே வந்துட்டு வராங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, "என்னப்பா நிலா ரொம்ப பதட்டமா இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லண்ணே, அ உங்க அப்பா எங்க? அங்கிள் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவர் இங்க தான்ப்பா எங்கேயாவது இருப்பாரு." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, மறுபடியும் பதட்டமாவே இருக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, "என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? எதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல, அங்கிள காலையிலேருந்து பார்க்கவே இல்ல. அதனால தான் கேட்டேன். அவர் எங்க போறேன்னு சொன்னாரா?" அப்படின்ட்டு சொல்றாங்க. "நீங்க வேற, அவர் எங்க போறேன், எங்க வரேன்னு சொல்லிட்டா போவாரு. அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு. வர வேண்டிய நேரத்தில கரெக்ட்டா வந்துருவாரு அதெல்லாம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, சோழனும் வராங்க. "என்னாச்சு? எல்லாம் ஒரு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, அப்பாவ எங்கன்னு சொல்லிட்டு நிலா நிலா கேட்டுட்டு இருக்கிறாடா." அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணா சொல்றாங்க. "என்னாச்சு நிலா? அந்த ஆளு இப்ப எங்கேயாவது குடிச்சிட்டு எங்கேயாவது மட்டையாகி கிடப்பாரு. அப்புறமா போதை தெளிவும் எந்திரிச்சு வருவாரு.
அவருக்காக நீ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கியாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் அதுக்கெலாம் இல்லை, இப்போது எங்கள் அண்ணன் ஃபோன் போட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் உங்கள் அண்ணன் தாஸ் கால் பண்ணாங்களா அப்படின்னா, ஆமாம் அவன் கால் பண்ணாங்க. பண்ணிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நடேசன் அப்பாவை வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்கிற மாதிரியும், அவர் வந்து மயக்கத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த ஃபோட்டோலாம் வந்து காட்டுறாங்க. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, "இப்பதான் உங்க அண்ணன் வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு காரியம் பண்றாங்க. அப்படியே அந்த ஆள அப்படியே விட்டுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது, "அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து திட்டுறாங்க. "என்னதான் இருந்தாலும் அது உங்க அப்பா. இப்படியா நீங்க சொல்லுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இப்ப என்னவா உங்க அண்ணனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கும்போது, "நான் வந்து அ நான் வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதாம். அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவர வந்து உயிரோடயே பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "இவர் எதுக்கு இந்த நேரம் அங்க போனாரு?" அப்படின்னு, "அவர் என்ன சவாரிக்கு போயிருப்பாரு. அவருக்கு என்ன தெரியவாடா செய்யும்?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, "பாத்தியா உங்க அண்ணன் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரச்சனைய. இப்ப விடிஞ்சா கல்யாணத்த வச்சுக்கிட்டு, இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இவர் வேற எங்க போனாருன்னு தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபோன் அடிச்சு பார்த்தா ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. இவரு எங்கேயாவது எங்கேயோ போறேன்னு சொல்லி சொன்னாரா? எங்கேயாவது சவாரிக்கு போறேன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாரா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மகிட்ட சொல்லிட்டு தான் அவர் எதுவும் செய்வாரா? அப்படிலாம் நம்மகிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லும்போது, மொத்த வீடும் வந்துட்டு ரொம்ப பதட்டத்துல இருக்கிறாங்க. இப்போ நிலாவுக்கு நடேசன பத்தின எல்லா விஷயமும் தெரியும். அதாவது நடேசன் வந்து அவங்க ஒய்ஃப கொல்லல. அதே மாதிரி பல்லவன் வந்து அவரோட பிள்ளை இல்ல. இதுவரைக்கும் பல்லவனுக்கு அந்த விஷயம் தெரியாது. மத்த யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து நிலாவுக்கு தெரியும் நடேசன் பத்தி. அதனால நடேசனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நினைக்கிறாங்க. அதுக்காக சோழன் கூட கல்யாணம் ஆகாமலும் இருக்க முடியாது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம சோழன் கிட்ட வந்து நிலா சொல்றாங்க, "எப்படியாவது அங்கிள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம். எனக்கு என்னமோ பயமா இருக்குது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் உயிர நம்ம பணய வைக்க முடியாது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அவர எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப என்ன அவர தேடி கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சேரனா இருந்துட்டு, "ஆமாடா, பாவம்டா நம்ம அப்பாடா என்னதான் இருந்தாலும், அவர இப்படிலாம் நம்ம விடக்கூடாதுடா. எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம்னு" சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து சேரண்ணா வந்து அந்த டீ கடையில எப்பவுமே நடேசன் அப்ப உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. "எங்க அப்பா எங்க சவாரிக்கு போறேன்னு சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, என்னமோ உன் வீட்ல அன்னைக்கு வந்து என்னைய என் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்க வீட்ல சோழனோட பொண்டாட்டி திருப்பி வந்துட்டாளாம்ல. அதுக்கு நீ தான் ஓடி போயிட்டான்னு சொல்லி சொன்ன. என் மருமக திருப்பி வந்துட்டால்ல." அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போயிட்டான். "உங்க அப்பா எங்க போனான்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில இருக்கிறவங்க வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் போறவங்க, வரவங்க எல்லார்ட்டயுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நடேசனோட அண்ணன், அதாவது சேரனோட பெரியப்பா வந்து வராங்க. "பெரியப்பா, அப்பாவ எங்கேயாவது பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்க அப்பான நான் எதுக்குடா பார்க்க போறேன்? அவன் ஏதோ வேணும்லாம் வாங்கியிருக்கானாம்ல, அத வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்டு திரிஞ்சான். அவன எதுக்கு நான் பார்க்க போறேன்?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "இல்ல, நீங்க வந்து எங்கேயாவது பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பெரியப்பா." அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க. "ஆமாடா, காலையில கூட வந்து சொன்னான். சோழனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் கல்யாணமாமே. நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் வச்சிருக்கேன். வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு வேற ஏதாவது சொன்னாரா? எங்கேயாவது போறேன்னு ஏதாவது சொன்னாரா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இல்லையே. எங்க தொலைஞ்சு போயிட்டானா? இல்லன்னா எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாவது கிடப்பான். போய் தேடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல பெரியப்பா, நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க பெரியப்பா. அப்படிலாம் எதுவும் இல்ல. அவரோட ஃபோன் வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வேற வருது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் வந்து அவர் வந்து யோசிச்சு பார்க்காரு. என் மருமகளுக்கும் பையனுக்கும் கல்யாணம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, அவருக்கு ஒரு ஃபோன் வருது. "பல்லாவரம் வரைக்குமா? ஆ ஓகே. எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு காலையில வந்து முக்கியமான ஃபங்ஷன் இருக்கு. நான் போயிட்டு அதுக்கு முன்னாடி வந்துர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறத இவர் ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா, "இத இவன்கிட்ட சொல்லவா வேண்டாமா? என்னதான் காணோன்னு வேற தேடிட்டு இருக்கிறாங்களே! அவனுக்கு வேற ஏதாவது ஆயிருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பாசத்துல அவர் வந்து திரும்பவும் சேரன கூப்பிட்டு சொல்றாரு. "அவன் ஏதோ பல்லாவரம் வரைக்கும் ஏதோ போணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னு நெனைக்கிறேன். நான் என்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபோன் வந்துச்சு. பல்லாவரத்துல ஏதோ சவாரி இருக்குது. 1/2 மணி நேரம் தான் ஆகுமா, அதுக்குள்ள வந்துருவேன். அது மாரி ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வச்சிடக்கூடாது." அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி பெரியப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு இங்க நம்ம சோழன் கிட்ட வந்துட்டு கால் பண்ணி சொல்றாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க தேடி பார்த்துட்டு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, "பெரியப்பா பார்த்து பேசினேன்டா. பெரியப்பாவுக்கு எல்லார்கிட்டயுமே தெரியுமா தெரியுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். எங்க அப்பாவ பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் பெரியப்பா சொன்னார்றா. பெரியப்பாட்ட கூட போயி, நாளைக்கு என் மருமகளுக்கும், மகனுக்கும் கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருடா. கூப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சாம்.
பல்லாவரம் வரைக்கும் சவாரி வந்திருக்கு. நான் போயிட்டு வரேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன்." அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்திருக்காரு போல அப்படிங்கும்போது, அப்ப பல்லாவரத்துக்கு சவாரிக்கு கூப்பிட்டுருக்காங்கண்ணே யாரோன்னு அப்படின்ற மாரி சொல்றாங்க. "வேற ஏதாவது தெரியுமான்னு?" சொல்லி "தெரிலடா. அப்ப அப்பா வந்து பல்லாவரத்துக்கிட்ட தான் எங்கேயாவது இருப்பாரு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அங்கருந்து எல்லாருமே வந்துட்டு அங்க போய் தேடுறதுக்கு போறாங்க. அப்ப பல்லவன் கிட்ட வந்துட்டு, "நிலாவ பத்திரமா பார்த்துக்கோ, இங்கேயே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிர்றாங்க. ஸோ, இப்ப எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு நம்ம நடேசன் அப்பாவையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அதேமாரி நிலாவையும் கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஸோ, அடுத்தடுத்து வர எபிசோட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நிலா சோழனோட கல்யாணம் வந்து நிம்மதியா நடக்கிறதுக்கு விடவே மாட்டாங்க. பட் கல்யாணம் நடந்துரும். அதுக்கு நடுவுல எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இந்த தாஸும், மனோகரும் சேர்ந்து குடுக்க போறாங்க அப்படிங்கிறத தான் அடுத்தடுத்த எபிசோட்ல காட்டுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.